Volt year common. Would you come? So Zayn CD photo son. Wo is Ben was mark chair. So Ben என்றவர் எங்க இருக்கிறாரு என்ன பண்றாரு? So first இவங்க என்ன சொல்றாங்க? Is test so shown in Oberstdorf, Abermorgen, Farisch, wieder Zurück. நீங்க vocabulary படிச்சிருந்தா ஈஸியா இருந்திருக்கும். So it is so beautiful in Oberstdorf, Aber, but morning I will again traveling back அப்படின்றா. Where can da nine sagan? Who can say no to this? Brot, cheese அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு. Old tier Morgan Abend common escape speciality Taus dem Algo. So would you come tomorrow evening? There are some specialities from Algo. So இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தா பென் எங்க இருக்கிறாரு? பென் is Tim Algo. So Algo என்ற ஊர்ல அதுல ஓபர்ஸ்டார்ஃப் என்ற வில்லேஜ்ல இருக்கிறாரு. So Ben is Tim Algo in Oberstdorf. அப்புறம் was smarter என்ன பண்றாரு அப்படின்னா aircraft specialitäten ein. So he is buying specialities. அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷாலிட்டியோ அதை வாங்குறாரு. So lesen Sie die Nachrichten von Ben's Freunden, ordnen Sie Ben's Antworten Sie. So இங்க 3 எஸ்எம்எஸ் இருக்கு. அந்த எஸ்எம்எஸ்க்கு வந்து இதோட ரிப்ளை இது எங்க வரும் நீங்க சொல்லுங்க. யாருக்கு என்ன ரிப்ளை வரும் அப்படின்னு. ஸோ ஷார்ட் ஃபார்மா சொல்றது இப்போ எஸ்எம்எஸ்க்கு சில லாங்குவேஜ் இருக்கும் இல்லைங்களா எல்லாம் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ தஸ் மார்க் இஷ்னா ஐ வில் டூ தட் நான் அது பண்ணுறேன் அப்படின்றதுக்கு மார்க் இஷ் ஷார்ட்டாக மார்க் இஷ் அப்படின்வாங்க. இஷ் காமிக் கேன் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு வெறும் ஷார்ட்டாக காமிக் கேன். ஸோ இஷ் ஹாபே டிஷ் லாங் நிக் கெசேயன். ஸோ ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை ஒன்று அப்படின்னு சொல்றதுக்கு லாங் நிக் கெசேயன். ஸோ ஷார்ட் ஃபார்ம் எஸ்எம்எஸ்க்கு எஸ்எஸ் ஆலஸ்டா எல்லாமே இங்கே இருக்கு அப்படின்னா ஆலஸ்டா. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த 3 எஸ்எம்எஸ் எந்தெந்த ரிப்ளைக்கு வரும்னு சொல்லுங்க. லாங் நிக்ட் கெசேன் காமிக் கேன் கார்னிஷ் வாஸ் மிச் பிரிங்கன். இதுக்கு இது 3த்துல என்ன ரிப்ளை இங்கே வரும்? எது தேர்ட் ஒன். ஸோ இங்கே வந்து தேர்ட் ஒன் வரும். ஸோ 9 ஆலஸ்டா காம் ஐன்ஃபாக் எல்லாமே நான் எதாவது கொண்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லை எதுவும் வேணாம் எல்லாமே இங்கே இருக்கு நீ ஜஸ்ட் சும்மா வா அப்படின்றாங்க. காம் ஐன்ஃபாக் சிம்பிளி காம். அடுத்தது Ich kann erst später muss arbeiten Überstunden. Ist das auch okay? டைகா மிட். ஸோ டைகா வந்து அந்த டாகோட நேம். ஸோ பரவாயில்ல நோ ப்ராப்ளம் நீ வரும்போது அந்த டைகாவை கூட்டிகிட்டு வந்துடு அப்படி. Danke für die Einladung. Ich kann leider nicht. யா ஸோ வர முடியாதுன்னா ஓகே தஸ் இஸ் ஸோ சேட். ஓகே என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் தென் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே என்ன ஹேப்பனிங்னு சொன்னால் இதுக்கு என்ன சொல்கிறாங்க இதுக்கு ரிப்ளை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆமாம் கண்டிப்பாக ஓகே வரேன் அப்படி சாய்ட்டு ஆபன் பை டியர். ஸோ டுடே ஈவினிங் ஐ வில் பி தேர். பிரிங் டைகா மிட்னா மார்க்கிஷ் யா ஐ டூ தட். ஸோ இங்கே வந்து வர முடியாதுன்னா ரீசன் என்ன ஆச்சுன்னா பெசுகா மைனன் ஃபாட்டர் அண்ட் ஹார்டி கிரிப்பர். ஸோ ஐ எம் விசிட்டிங் மை ஃபாதர் ஹி ஹேஸ் அ ஃப்ளூ ஃபீவர் இருக்கு அவருக்கு நான் அவரை பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ வாஸ் ஃபாஸ்ட் சமன். ஸோ இது ஆர்டர் பண்ணணும் நீங்கள். ஸோ பென் ஷரைப்ட் டென் ஃப்ராய்டன். ஸோ பென் எதுக்காக எழுதுறாங்க அவங்களுக்கு?
ஸோ இது வந்து டி. இன்வைட் பண்ற. Weil sie zum Essen einladen will. Okay. Felix kommt gern. Felix கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்காரு. ஏன்? ரொம்ப நாளா பார்க்கலன்னு சொன்னாருல்ல. ஓகே. மார்வின் காம் ஸ்பேட்டர். ஸோ மார்வின் வந்து அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்? Arbeiten muss. Okay. Marvin brings einen Hund mit. ஏன்னா பென்னுக்கு பிடிக்கும்ன்றதுனால. ஓகே. Lia kann nicht kommen, weil sie ihren Vater besucht. ஓகே. இது ஆன்சர்ஸ். ஸோ இப்போ வந்து while என்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ whileனா பிகாஸ். ஸோ அந்த பிகாஸ் என்ற வேர்ட் யூஸ் பண்ணாலே என்ன ஆகும்னா verb வந்து கடைசியில் வந்துடும். ஸோ ரெண்டு சென்டென்ஸ் வந்து லியா கான் நெக்ஸ்ட் காமன் ஜி பெசுக்ட் இயரன் ஃபாட்டர். ஸோ மெயின் சென்டென்ஸ் ரெண்டுமே மெயின் சென்டென்ஸு. ஆனால் இப்போ வந்து while யூஸ் பண்ணோம்னா அது நேபன் சென்டென்ஸ். நேபன் சென்டென்ஸ்னா சபார்டினேட் கிளாஸ். மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் அப்படின்வாங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்க்கணும்னா என்ன சொல்லுவாங்க? லியா கான் நெக்ஸ்ட் காமன். ஏன் வரல? கமா போட்டுட்டு while z இங்க கமா போடணும். whileக்கு முன்னாடி இங்க கமா போடணும். while z. ஸோ இந்த பெசுக்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்குது வந்து கடைசியில போயிடும். while z ihren Vater besucht. புரிஞ்சுதா? whileனா பிகாஸ் சொன்னாலே ஏதாவது ரீசன். கரெக்டா? ஸோ அந்த whileன்ற இது யூஸ் பண்ண லியா வர முடியல. லியா can nicht kommen, கமா while z. ஸோ செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற verb தூக்கி எண்ட்ல போடும். ihren Vater besucht. Ben schreibt den Freunden. Weil er okay. Sie einladen. இங்க என்ன வரும்? will. Felix kommt gern. Weil Ben lang nicht gesehen வந்து நார்மல் verb. hat வந்து helping verb. gesehen hat. சரிங்களா? ஸோ இங்க வந்து மேட்ச் பண்ணணும். இதுக்கும் மேட்ச் பண்ணிட்டு while வச்சு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. 1 E மேட்ச் ஆகுது. ஸோ 1 E மேட்ச் ஆகுது. Ben lädt seine Freunde ein, weil er wieder da ist. Ben invites his friend because he is back again. செகண்ட் ஒன்க்கு என்ன மேட்ச் ஆகுது? Ben hat viel eingekauft. எதனால நிறைய வாங்கியிருக்காரு? இங்க ஆல்ரெடி eingekauft வந்திருக்கு. ஆல்ரெடி இங்க eingekauft. ஸோ நிறைய வாங்கியிருக்காரு பென். எதனால நிறைய வாங்கியிருக்காரு? படிங்க, வேற ஏதாவது இருக்காங்க? Er möchte mit seinen Freunden essen. ஸோ இதுக்கும் மேட்ச் ஆகுது. இது வந்து
Ben hat field gekauft கமா போட்டுட்டு while இதெல்லாம் போட்டுட்டு எஸ்என்க்கு அப்புறமா இந்த மோஸ்டே கடைசியில போடணும். while er mit seinen Freunden essen möchte. So third one, Marvin nimmt den Hund mit. டாக் எது கூட்டிட்டு வராரு? சூஸ் Ben finds him sweet. ஸோ அப்போனா எப்படி சேர்ப்பீங்க? மார்வின் nimmt den Hund mit, கமா while Ben findet. Okay, fourth one. Marvin kommt erst um 8. பியூரோ bleiben இல்ல, அதை எப்படி போடுவீங்க? வெரி குட். லியா kann leider nicht kommen. இதுக்கு எது மேட்ச் ஆகுது? லியா ஏன் வரல? எஸ் வாட்டர் டேங்க். இங்க while ihr Vater krank ist கடைசில வரும். So ihr Vater என்றது ஒரு வேர்டா கன்சிடர் பண்றாங்க அங்க. her father. ஓகேங்களா? ist இது verb, இந்த sein verb. So இது கடைசில வரும். Vater வந்து noun. ஓகேவா? So ist தான் verb. இந்த verb வந்து கடைசில வரும். while ihr Vater krank ist. Aber Felix bringt nichts mit. Genug Essen gekauft. Genug Essen gekauft. Hat. ஓகேவா? hat. இப்ப புரிஞ்சுதா? So இதே மாதிரி questions எழுத சொல்லியிருக்காங்க. Lara, Varum is to do whitenings. Why are you not eating today? Why is keinen Hunger habe? Varum learns to Deutsch. ஜெர்மன் ஏன் படிக்கிறீங்க? ஜெர்மனில ஒர்க் பண்ணணும்ன்றது தானே? Weil ich in Deutschland arbeiten möchte. புரியுதா? Ich lerne Deutsch, weil ich in Deutschland arbeiten möchte. I am learning German because I would like to work in Germany. சரிங்களா? Okay, next வந்து Lia anruf, hören Sie, machen Sie Notizen Student fragen, was warum wann. ஸோ லியாவோட கால் இதை கேட்டுட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். வாஸ், வாட், வை, வென்ன்றது. ஓகேவா?
ஸோ என்ன பண்றாங்க? கெபுஸ்டாக் லாஸ்ட் டைம் அவர் இன்வைட் பண்ணப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஃபாதரை விசிட் பண்றாங்க, அவங்க ஃபாதருக்கு உடம்பு சரியில்லை. ஓகேவா? ஸோ அதனால இப்போ என்ன பண்றாங்க, இப்போ மீட் பண்ணலான்னு பாக்குறாங்க. லியா உன்பென் மெர்ஸ்டன் ஜூசாமன் எஸ்என் கேஎன். ஸோ அவங்க வந்து ஒன்னா சாப்பிட போலான்னு வெயிட் பண்ண பிளான் பண்றாங்க. Okay. Leah und Ben möchten ஸோ அந்த ஓ உம்லோட் போட்டுக்கோங்க. möchten zusammen எஸ்என் கேஹன். அவங்க 2 பேரும் போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன் போகணும், வை தே வாண்ட் டு கோ, வரும்ன்றதுக்கு ரீசன். sie haben sich lang nicht gesehen. ஸோ ரொம்ப நாளா பார்க்கல. und Ben soll von seinem Urlaub, ஸோ அவரோட வெக்கேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும். Urlaub erzählen. ஸோ erzählen. ஸோ எப்போ போகிறாங்க, ஏக்கு மேலே உம்லோட் போட்டுக்கோங்க. sie gehen am Samstag um 12 Uhr. ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இது எப்படி நீங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் இது பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. etwas vorschlagen. ஸோ ஏதாவது ஒன்று etwas vorschlagen, ஏதாவது ஒன்று சஜஷன் கொடுக்கணும். gehen wir zusammen. ஸோ இன்னைக்கு மூவி போகலாமான்னா gehen wir zusammen ins Kino கேட்கலாம். இல்லை ich möchte ins Kino gehen, kommst du mit அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ich gehe ins Kino, kommst du mit. Hast du auch Lust? உனக்கு போகணும்னு இருக்கா? Do you feel like? So hast du am Montag um 10 Uhr Zeit? ஸோ அந்த அன்னைக்கு டே இந்த டைம் இருக்கா அப்படின்னு இதுதான் உங்களுக்கு இது பண்ணுறது. ஜூ சாகன்னா டு அக்செப்ட் பண்ணுறது. யா das ist eine gute Idee. Oh ja, gern, einverstanden, agree. அப்சாகன் வந்து நீங்க கேன்சல் பண்றது. அப்சாகன்னா வேண்டான்னு சொல்லி ich möchte gern aber ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லணும். ஸோ எனக்கு கண்டிப்பா போகணும்னு இருக்கு, ஆனா aber ich habe ஸோ என்ன ich habe Deutsch lernen, ich muss இல்லைன்னா ich habe Deutsch Unterricht
ஜெர்மன் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷாட da geht es leider nicht. ஐயோ சார் என்னால வர முடியாது unfortunately. Da kann ich leider nicht. என்னால வர முடியாது. weil ich muss zum Arzt gehen. நான் வந்து டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு nachfragen. So, okay, போலாம் அப்படின்னா எப்போ போலாம் அப்படின்னு எல்லாம் கேட்க ஒன் மோஸ்டர்ஸ் டு கெயின் இல்லை ஒன் ஆர்டர் வி ஃபீல் உவர் கேட் எஸ் லாஸ். ஸோ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் கேட் எஸ் ஆஃப் கைண்ட் விஷன் ஃப்ரூவர். ஸோ அவங்க வந்து 10 o'clock சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போகலாமா. ஸோ உங்களுக்கு 10 o'clock வர முடியாது கொஞ்சம் முன்னாடி போகலாமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை 10 o'clock வர முடியாது அப்புறமா போகலாமா. கொஞ்சம் முன்னாடி ஐன்பிஷன் ஃப்ரூவர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி போகுது. ஐன்பிஷன் ஸ்பேட்டர் கொஞ்சம் லேட்டா போகலாமா 10:30க்கு போகலாமா. ஃப்ரூவர்னா 9:30க்கு போகலாமா. கேட் இஸ் ஆஃப் ஐன்பிஷன் ஃப்ரூவர் ஹால்ப் ஜேன். ஸோ 10:30க்கு போகலாமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை 9:30க்கு போகலாமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ கானிஷ் டேஷ் மிட் பிரிங்கன் நான் யார் என்ன சொல்றது ஏதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ உங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கணும்னா எந்த ஃபார்மேட்ல இருக்கணும்னா பாருங்க எட்வர்ஸ் ஃபோர்ஸ்லாகன் ஃபர்ஸ்ட் சஜஷன் கொடுக்கணும். இங்க போலாமா கெயின் வியர் சுசாமனின்ஸ் கீனோ. நீங்க வந்து டேட் எல்லாம் சொன்னா அப்சாகன் உண்பை குருண்டன் கேன்சல் இல்லை அன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லணும். எனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லை கிளாஸ் இருக்கு இல்லை வேற ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கு அது ரீசன் சொல்லணும். திருப்பி சரி இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்றது எந்த டைமுக்கு போகலாம் எங்கே போகலான்னு கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் ஆக்செப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே பாருங்க கேன் வியா சுசாமன் இன்ஸ்கினோ அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஹாஸ் டு லூஸ் மார்கன்ஸ் இன்ஸ்கினோ கேஎன் அப்படின்னு கேட்கலாம். தா கானிஷ் லைடர் நிஷ்ட் வைலிஷ் ஆர்பைட்டன் முஸ்ஸு. ஸோ என்னால் வர முடியாது பிகாஸ் எனக்கு வேலை இருக்கு. ஸோ வி வேர் எஸ் தென் சாம்ஸ்டாக். ஸோ சாட்டர்டே எப்படி ஓகேவான்னு வி ஃபீல் உவர் கேட் எஸ் லாஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் போகலாம் அப்படின்னு ஆக்சேன் உவர் கேட் எஸ் ஆன் அவ் கைண்ட் விஷன் ஸ்பேட்டர் கொஞ்சம் லேட்டாக போகலாமா. நைன்சேன் உவர் தஸ் பாஸ்ட் இல்லை தஸ் கேட் இல்லைன்னா கேன் அப்படின்னு. ஓகே பிஸ் சாம்ஸ்டாக் நைன்சேன் உவர் கிளார் சொல்லலாம் இல்லை இன் ஆர்டனும் சொல்லலாம் இல்லைன்னா ஐன் ஃபர்ஸ்டாண்டன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா இது நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணுங்க.
முடிஞ்சுதா? இது முடிஞ்சுச்சா மேல? இந்த 4 லைன் வருது. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதே ஃபார்மேட்ல நீங்க அடுத்த ஏதாவது ஒண்ணு நீங்க எழுதணும். எழுதி எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்ஸ்கினோ கெயின் நான் பண்ணிட்டேன் இல்லைங்களா? So einen Konzert gehen, Fußball spielen gehen, Kaffee trinken, Flohmarkt gehen, gemeinsam lernen, eine Party machen. Hello? Okay. I was there. Okay. நைட்டு தான் யூஸ் பண்ணுறது பார்ப்போம். செவன் செக் ஓகேவா? எழுதிட்டீங்களா? ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் ஏதாவது ஒன்று எழுதணும். கான்சர்ட் கேன், ஃபுட்பால் ஸ்பீல் கேன், காஃபி ட்ரிங்கன், ஃப்ளோமார்க் கேன், கெமென்சாம் லேர்னன், பார்ட்டி மார்க்கன், இதில் ஏதாவது ஒரு எடுத்துட்டு நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஓகே. எஸ்என் ஓனே லிஸ்ட். Food without light, eating without light. Hören Sie das Gespräch von Nelly und Gloria. Welche Sätze sind richtig? Kreuzen Sie an. ஸோ இந்த 5 சென்டென்ஸ்ல எது ட்ரூ அப்படின்றத மார்க் பண்ணும். ஓகே. இதில் எது ட்ரூ அப்படின்னு சொல்லணும். Nelly möchte gern das Restaurant List Los besuchen. Richtig. Okay. Nelly's Freundin Gloria möchte dort Kaffee trinken.
இல்லை. ஓகே. Man geht im Licht zum Platz, dann wird es dunkel. இல்ல. Im Lichtschloss bezahlt man nach dem Essen an der Rezeption. Okay. Gloria und Neely wollen allein ins Restaurant gehen. இல்ல. ஸோ ரெண்டே ரெண்டு தான். நீலி வந்து இந்த லிஸ்ட் லாஸ் வித்தவுட் லைட் ரெஸ்டாரண்ட் வித்தவுட் லைட் அதை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து எப்படி எங்கே பே பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு வந்து பே பண்ணுறாங்க. ரெண்டுமே ட்ரூ. ஸோ இந்த மாதிரி எதாவது லைட் இல்லாத ரெஸ்டாரண்ட் எதாவது போயிருக்கீங்களா? இல்லைன்னா வேற ஏதாவது தீம் ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்களா? போலியா? ஸோ நிறைய தீம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு? ஸோ இது வந்து அந்த லிஸ்ட் லாஸை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். Was marked Essen in einem Restaurant ohne Licht so besonders. ஸோ அந்த லைட்டே இல்லாத அந்த ரெஸ்டாரண்ட்ல வாட் ஸ்பெஷாலிட்டி, என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கும்? Was darf man ins Restaurant mitnehmen. ஸோ என்னெல்லாம் கொண்டு போகலாம், என்ன கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க? Wie kann ich mein Essen auswählen, wie bezahle ich. நீ எப்படி அங்கே போய் நான் என்னோட ஃபுட்டை செலக்ட் பண்ணுறது, எப்படி பே பண்ணுறது? Ich brauche etwas, ich suche das Weise, mir ist schlecht, ich habe Angst, was kann ich machen. எனக்கு இப்போ ஏதோ பயமா இருக்கு, இல்லைன்னா எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, என்ன அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்றது? Wie bekomme ich einen Platz? Wann muss ich reservieren? So when will I get a place? எப்போ ரிசர்வ் பண்ணணும்? ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் இங்கே ஆன்சர்ஸ் இருக்கு. எதுன்னு நீங்க தான் மேட்ச் பண்ணணும். Wir empfangen Sie am Eingang an der Rezeption, bestellen Sie aus unserer Speisekarte und hier bekommen Sie nach dem Essen auch Ihre Rechnung. ஸோ இது வந்து ரிசப்ஷனில் என்ட்ரன்ஸில் இருக்கிற ரிசப்ஷனில் என்ன பண்ணணும்னா அங்கேருந்து ஆரம்பிக்க போகுது. ரிசப்ஷனில் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். மெனு கார்டு பார்த்துட்டு அங்கே வந்து லைட் எல்லாம் இருக்கும் ரிசப்ஷனில். நீங்கள் ஃபுட்டெல்லாம் உள்ளே போய் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வரும்போது உங்களோட பில் வாங்கிட்டு போகலாம் பே பண்ணிட்டு. இன்னொன்று இது எதுக்கு மேட்ச் ஆகும்? அதுவா? சரி பார்க்கலாம். Wir sagen Ihnen den Namen von Kellner, von der Kellnerin, rufen Sie, er oder sie kommt sofort und hilft weiter. ஸோ உங்களுக்கு அதை எமர்ஜென்சி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுப்போம். அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து பி. Okay. Next, reservieren Sie Ihre Platz eine Woche, circa eine Woche vor Ihrem Besuch. So, நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு வீக் முன்னாடியே வந்து பிளேஸ் ரிசர்வ் பண்ணணும். Sie bekommen spätestens 3 Tage vor dem Termin eine Nachricht. ஸோ உங்களுக்கு வந்து யூ வில் கெட் அ மெசேஜ், கன்ஃபர்மேஷன் மெசேஜ் எப்போ கிடைக்கும்னா நீங்கள் போகிறது 3 daysக்கு முன்னாடியே உங்களுக்கு உங்களோட மீட்டிங் பற்றி மெசேஜ் வந்துடும். Okay. Sie lernen eine andere Welt kennen. Man kann nicht sehen, dafür sind die anderen Sinne sehr aktiv. Hören, schmecken, riechen und fühlen werden wichtig. So you will learn about the other world. So one cannot see, then all other senses will be very active. ஸோ பார்க்க முடியல அப்படின்னா நம்மளோட மற்ற சென்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோரன் லிசனிங்கு, ஸ்மெக்கன்னா டேஸ்டிங்கு, ரீஷன்னா ஸ்மெல்லு, ஃபியூலன்னா டு ஃபீல். அந்த அந்த சென்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவ் ஆகிடும் நம்மளுக்கு.
Sie können fast alles mitbringen. நீங்க எல்லாமே கொண்டு வந்துடலாம். Handys und Cameras aus sein, telefonieren und fotografieren bei uns verboten. Um, ஓகே. ஸோ ஹேண்டி கேமராலாம் என்ன பண்ணணும்னா கொண்டு போகணும், ஆனால் ஆஃப்ல இருக்கணும். டெலிஃபோனியரன் ஃபோட்டோகிராஃபியரன் இஸ் பை ஒன்ஸ் வெர்போட்டன். ஸோ அது வந்து ப்ராஹிபிட்டட், நாட் அலௌடு. ஃபோட்டோ எடுக்கிறது, டெலிஃபோன் பண்ணுறது. சிகரெட் அண்ட் ரவுக்கன், ஸோ ஸ்மோக்கிங் கூட நாட் அலௌட் ஆஸ் இன் அதர் ரெஸ்டாரண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸாமில் கூட எதெல்லாம் தெரியுமோ அது மார்க் பண்ணிவிடுங்க. முதல்ல நீங்கள் தப்பாக மார்க் பண்ணிடக்கூடாது, ஓகேங்களா? முதல்ல எது தெரியுமோ அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் ஓவராக இருக்கிறது செக் பண்ணிக்கோங்க. Okay, welche Informationen finden Sie zu den folgenden Punkten im Text? Notieren Sie. So, என்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்னு இது பார்க்கலாம். வரும் ரெஸ்டாரண்ட் போன லிஸ்ட். ஏன் லைட் இல்லாத ஒரு ரெஸ்டாரண்ட்? வை? ஸோ இதில் எது சொல்றீங்க? டி. ஆமாம். Yes, sie lernen ein andere Welt kennen. Man kann nicht sehen. Davor sind die anderen Sinne sehr aktiv. Hören, schmecken, riechen und fühlen werden wichtig. Correct. Vor und nach dem Essen எது? For na before, nach na after. So before and after food. A correct. A-வும் C. ஸோ ஃபார் இது வந்து ஃபார் டேம் எஸ்என். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல ரிசர்வேஷன் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கப்புறமா இங்கே ரிசப்ஷனில் இது பண்ணணும். ரீகலன் ஃபார்டன் ஹாஃபன் டால்ட். ஸோ ரூல்ஸ் ஃபார் த ஸ்டே. ஆமாம். எஸ். ஓகே, இது வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? ஸோ schreiben Sie in Ihrer Sprache. ஸோ உங்கள் லாங்குவேஜில் ஒரு ஸ்மால் மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி தீம் ரெஸ்டாரண்ட்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி vocabulary படிச்சுட்டு வந்துடுங்க. அப்புறம் எனக்கு இந்த டயலாக் அனுப்புங்க இதில்.